பிரெட்டையும் நூடுல்ஸையும் வச்சு பிரெட் நூடுல் பாக்கெட் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு எல்லாம் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கணும். பேக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் நூடுல்ஸாக குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் போட போகிறேன். அவங்க அதில் 250 ml தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. பேனில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஓகே, தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டை போட்டுடலாம். இப்போ நூடுல்ஸை உடச்சி போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம எம்மி நூடுல்ஸ் சூப்பரா வந்துட்டு இருக்கு. நூடுல்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க தட்டில் ஆடுறதுக்கு. அதுக்குள்ள நம்ம பிரெட்டோட சைடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸை இப்போ தேய்ச்சிக்கலாம். ஏன் நம்ம இப்படி தேய்க்கிறோம்னா அப்போதான் ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து இதை ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஓகே, நம்ம மைதா மாவு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பேக்கெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை எடுத்து இங்கே சைட்லலாம் அப்ளை பண்ணிக்கணும். மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸ் எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீல் வச்சிருங்க. பேன்ல எண்ணெய் சூடானதும் நம்ம பிரெட் பாக்கெட்ஸை போட்டு எடுத்துடலாம். பாருங்க, நம்ம பிரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா குக் ஆயிட்டு இருக்கு. ரெட் நூடுல்ஸ் பாக்கெட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.